இந்த தேர்தலில் சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் வெறும் சோஷியல் மீடியா மீது பழி போட்டுட்டு அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷனில் நாம் வெளியே எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் வெளியில் உள்ளவங்களையெல்லாம் சந்தித்து அரசியல் மையப்படுத்துகிற முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை நீங்கள் முதல்ல அரசியல் மையப்படுத்துங்க. தினமும் அவங்ககிட்ட அரசியல் பேசுங்க, ஆனால் அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அரசியல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரிகிற மொழியில் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு விஷயத்த எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறோமோ அது அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே அவங்ககிட்ட நம்முடைய ஹிஸ்ட்ரி, நம்முடைய சாதனைகள், தியாகத்தை அவங்களுக்கெல்லாம் புரிகிற மொழியில் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே கண்டென்ட்டை உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசனுடைய குறைகளை, நாம் செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்காம நாம் ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாற வேண்டும். இந்த அரசுடைய ஃபேக் நெரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். சமூக வலைதளங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இன்னும் சில மாவட்டங்களில் அந்த பணி நடைபெறாமல் இருக்குது. நாளை முதலோ இல்லை நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் அந்த பணிகளை துவங்க இருக்கின்றோம். இன்னைக்கு தேர்தல் அரசியலில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம், ஆனால் கொள்கை அரசியலில் நாம் ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். மக்கள் போகி பண்டிகை மாதிரி, போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதான் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எரிச்சிட்டு அப்புறப்படுத்திட்டு புதிய பொருட்களை பாதுகாப்பாக சுத்தப்படுத்தி வைப்பார்கள். விஜய் அவருடைய ஆட்சி, விஜய் அவருடைய அறிமுகம், முதலமைச்சர் விஜய் அவருடைய அறிமுகம் புதிய வரவாக வைத்து பழைய வரவாக திமுக அதிமுக கட்சிகளை சற்று புறமாக வைத்துள்ளார்கள். அவர் மேல் அன்பும் அவர் செய்த காரியங்களும் அந்த ஆட்சி செய்த சில விஷயங்களும் மக்கள் மனதில் இருக்கும். உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னும் அடுத்த ஒரு சில வருடங்களிலே ஒரு மாற்றம் வரலாம். உங்களுடைய புதிய பயணம், புதிய எழுச்சி பயணம் எப்படி இருக்கின்றது என்று மக்கள் கவனிப்பார்கள். நீங்களும் நீ ஆட்சி செய்ய வரலாம், அது மக்கள் கையிலே. இந்த பதிவிலே கமெண்டில் உங்களுக்கு சாதகமான கமெண்ட்ஸ் படிக்கவில்லை. இருந்தாலும் எதுவும் மாறலாம், அரசியலில் எதுவும் மாறலாம். நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். தற்போது புதிய நாயகனாக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாயகன் கொஞ்ச நாள் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலாமே, இந்த நாட்களில் இருக்கலாமே. புதிய ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம், திராவிட கட்சிக்கு அப்புறம் ஒரு புதிய வரவாக வந்திருக்கார்கள். திரு காமராஜர் இந்த காலத்தில் அவர்கள் வந்தார்கள். பக்தவச்சலம் நிறைய நம்முடைய தலைமுறைக்கு முன்னால். எனவே புதிய வரவாக மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள் நிறைய இருக்கிறன. திரு விஜய நாயகனாக பெண்கள், ஆண்களும் கூட சில சம்பவங்கள் துரதிருஷ்டமாக அங்கேயே நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு அதுக்குண்டான வசதிகளை அவர்கள் மேம்படுத்துவார்கள், குற்றங்களை தடுப்பார்கள், நல்லாட்சி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா என்று கொடுப்பார் என்று நம்புவார்கள், நம்புவோம். எனவே நீங்களும் உங்களுடைய இந்த கோரிக்கை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நீங்கள் காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உணர்கிறீர்கள், சிலவற்றை உணர்கிறீர்கள் என்பது தெரிகிறது. உங்களுடைய எண்ணங்கள் கைகூடலாம்.